ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம பாரம்பரியமான ஸ்வீட் கல்யாண வீட்டு கேசரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆயில வச்சதுமே நல்லா அல்வா போல் கரைஞ்சி போகிற அளவுக்கு மிருதுவான டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஊர் சைட்லாம் கல்யாண பந்திகளில் ஸ்வீட்னாலே கேசரி தான். கேசரி செய்யாத கல்யாணமே இருக்காது. அப்படிப்பட்ட கேசரியை நான் இப்போ சொல்லித்தர அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த கேசரி எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நெய் கொஞ்சம் சூடாகட்டும். நெய் நல்லா முழுசாக சூடாகி வந்ததுமே இது கூட ஒரு 15லேருந்து 20 முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பு லைட்டாக ஒரு பொன்னிறமாக செவந்து வரட்டும். அது வரைக்கும் நெய்யிலே இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், முந்திரி பருப்பு லைட்டாக இந்த மாதிரி கலர் மாதிரி வரும்போதே இது கூட ஒரு 15லேருந்து 20 உலர்திராட்சையும் சேர்த்து நல்லா இந்த நெய்யில் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ ரெண்டுமே நல்லா ஒரு பொன்னிறமாக செவந்து வரணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம விடாமல் இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு உலர்திராட்சை ரெண்டுமே நல்லா ஒரு பொன்னிறமாக மாறி வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் வறுத்தெடுத்த அதே நெய் கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்குங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா உங்ககிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிண்ணத்தால் கூட நீங்கள் அளந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரவையை நல்லா இந்த நெய்யிலே நம்ம வறுத்து விட்டுக்கணும். ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரவை நமக்கு கரிஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நெய்யிலே இந்த ரவையை வறுத்து விட்டுக்கலாம். 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த ரவையை நம்ம வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் கேசரி செய்ய ஆரம்பிக்கிறதுனால நெய் வாசத்தோடு இந்த ரவை கேசரியில் சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ ரவையை நல்லா முழுக்க வறுத்து விட்டாச்சு. நல்லா இந்த அளவுக்கு நமக்கு வறுபட்டு வரணும். அவ்வளோதான். இப்போ இந்த ரவையை அப்படியே தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வறுத்த ரவையை தனியாக ஒரு பவுலில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இந்த ரவை இப்பொழுதைக்கு அப்படியே ஓரமாக இருக்கட்டும். மற்றதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் நம்ம ரவையை வறுத்தெடுத்த அதே பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதில் எந்த கப்பால் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்தோமோ அதே கப்பால் நம்ம திரும்பவும் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப் அளவுக்கு ரவைக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இப்போ நெய்யில் வறுத்தெடுத்து வச்சுருக்க அந்த ரவையை அப்படியே தண்ணியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவையை சேர்க்கும் போதே நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி விடாமல் கலந்து விட்டுக்குங்க. உடனே கலந்து விட ஆரம்பிச்சிடணும். அப்படி இல்லைன்னா ரவை நமக்கு கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி உடனே நம்ம நல்லா தண்ணியோடு சேர்த்து கலந்து விட்டுட்டோன்னா நமக்கு எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். ரவையும் சட்டுன்னு நமக்கு வெந்து வந்துடும். ரவை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். ரவையை நல்லா கலந்து விட அந்த தண்ணி எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணி இந்த ரவை நல்லா இந்த அளவுக்கு கெட்டிப்பட ஆரம்பிக்கும். பாருங்கள், அடிப்பிடிக்க விடாமல் மட்டும் நல்லா இந்த மாதிரி விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த சமயத்தில் திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்த பிறகு திரும்பவும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரத்தில் அடிப்பக்கத்தில் ஒட்ட விடாமல் நல்லா விடாமல் இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ ரவையுமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இது கூட சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கும் 8 சுகர் தான் சேர்த்துக்கிறேன். அதே போல் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்ததுக்கு அதே கப்பால் தான் நான் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு நல்லா தூக்கலாக இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க போதும். ஆனால் 1 கப் அளவுக்கு ரவைக்கு 1 கப் அளவுக்கு சுகரே போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி
இன்னும் வந்து இந்த ரவையை கலந்து விடுறதுக்கு ஈஸியாக நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இந்த சமயத்தில் திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நெய் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 8 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். அப்போ தான் இந்த நெய் வாசத்தோட கேசரி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். என்ன தான் சுகர் சேர்த்தாலுமே கொஞ்சமாக உப்பு சேர்க்கும் போது இந்த டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இந்த கேசரிக்கு தேவையான கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எல்லோ கலர் கேசரி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். கேசரி பவுடரை அப்படியே சேர்க்காமல் கேசரி பவுடரில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்து கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா ஈக்குவலாக நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது கலந்து விடுறதுக்கே எவ்வளோ ஸ்மூத்தாக நல்லா அல்வா போல் எந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி தான் இருக்கும். கேசரியை பொறுத்த வரைக்கும் ரவை நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கு ஏற்றது மாதிரி தண்ணியோட அளவும் சரியாக சேர்க்கணும். அந்த மாதிரி சரியாக சேர்க்கும்போது தான் இந்த கேசரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கேசரி வந்து கலந்து விடும்போதே உங்களுக்கு தெரியும், பாத்திரத்திலே ஒட்டாத அளவுக்கு நல்லா அல்வா போல் எவ்வளோ சூப்பராக சொலண்டு வருதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். கடைசியாக இதில் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இது கூட நம்ம நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரி உலர் திராட்சை ரெண்டையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் டுட்டு ஃப்ரூட்டியும் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கல்யாண வீட்டு கேசரினாலே இந்த டுட்டு ஃப்ரூட்டியும் சேர்த்துருப்பாங்க, அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரொம்பவே சாஃப்டான டேஸ்ட்டில் நம்ம கல்யாண வீட்டு கேசரி வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இதை எவ்வளோ நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் சரி, சாப்பிட்றதுக்கே இந்த கேசரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட்டை வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.